கொஞ்சம் மெதுவா ஒரு அல்லையிலே சொல்லுங்க. கொஞ்சம் கூட மெதுவா, கொஞ்சம் கூட மெதுவா. நல்ல இந்த வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற இந்த நாளில் உங்கள் நடுவில் கடந்து வருவது பெரிய பாக்கியம். கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக வல்லமையாய் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிற பரிசுத்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். உங்களை காண்பது ரொம்ப சந்தோஷம். உங்கள் கூட இருப்பது அதை விட பெரிய சந்தோஷம். எங்கே பிரசங்கம் பண்ண போனாலும் முதல்ல 1-2 நிமிடங்கள் அவங்கள கொஞ்சம் நம்ம சிந்தைக்கு நேராக கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கணும். உலகத்திலே இங்கே மட்டும்தான் அது தேவையில்லை. ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு பிரசங்கம் பண்ணாலும் நீங்கள் கேட்க தயாராக இருக்கிறீர்கள். ஆமேனா? சரி, இன்னைக்கு காலையில் தான் பேச போகிற செய்தி முதல்ல கேட்கணும், கேட்டுட்டு தான் எழுதணுன்னு. குச்சிலிருந்து கூடாரம். சொல்லுங்க, இவ்வளவு சத்தமா சொல்லாதுங்க, மெதுவா சொல்லுங்க. குச்சிலிருந்து கூடாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாக கிருபை கிடைத்தது. ஒரு தடவை வாசிங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும், அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. இது 10 மணி நேரம் வேணாலும் தியானிக்கலாம். அவ்வளவு ஆழமான காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் முதல்ல அந்த வசனத்தை பாருங்க. பார்த்த பிறகு நாம் செய்தியை தொடங்கலாம். அங்கே பாருங்க, நீங்கள் கொஞ்சம் உயிர் பார்த்தீங்களா? என் மகன்களா பார்த்தீங்களா? கொஞ்சம் உயிர். எனக்கு தெரியல இந்த உயிரில் 10% 20% உண்டான்னு எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் ஹார்ட் நல்லா ஓடும்போ அதிக உயிரும், ஹார்ட்டுக்கு ஓட்டம் கம்மியாகும்போ கொஞ்சம் உயிர். சில ஆட்கள் சொல்லுவாங்க இல்லையா, பல்ஸு மட்டும் இருக்கு. பல்ஸு மட்டும் இருந்தால் போதும், சரியான ஹாஸ்பிட்டலில் வந்தால் தூக்கிடலாம். பல்ஸு மட்டும் போதும், சரியான இடத்துல வந்திருக்கிறீர்கள், காப்பாற்றி விடலான்னு சொன்னேன். இனி அடுத்து பாருங்க, கொஞ்சம் நேரம். பார்த்தீங்களா? கொஞ்சம் உயிர், கொஞ்சம் நேரம். இனி அடுத்து பாருங்க, அது 8வது வசனத்தில் தான். And now for a little while grace has been shown from the Lord our God to leave us a remnant to escape and to give you us a peg in his holy place, and that our God may enlighten our eyes and give us a measure of revival in our bondage. அவ்வளோதான். அந்த குச்சுன்னு சொல்லி இருக்கு இல்லையா, குச்சுன்னு சொல்லி இருக்கிற இங்கிலீஷ் பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னு யாராவது கண்டுபிடிங்க.
என்ன give us a big இல்லை நெய்ல்னு சொன்னது யாரு? ஐயா கூட்டம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு சேக்கன்னு தருவேனே. நீ எங்க இருந்தாலும் என்னை வந்து பார்க்கணும். இப்போ இல்லை மீட்டிங். உங்க பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு மேடம்? Ezra chapter number 8 and verse number 9. Instead of kuchu, what does it say in English? 8 nail. அதுதான் பேசவே போறேன். அதாக நான் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டது. என் பைபிள்ல நெயில்னு சொல்லியிருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆளுங்க பைபிள்ல நெயில்னு சொல்லியிருக்கு. இந்த பக்கம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் அதை தமிழ்ல வாசிக்கிறேன். கவனிங்க. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களில் தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு ஆணியை கொடுக்கவும். என்ன கொடுக்கவும்? அப்படித்தானே? இங்கிலீஷ்ல இருந்து தமிழ்ல மொழிபெயர்த்தா அப்படித்தானே வருது. என்ன வருது? ஆணியை. இது தேவையில்லாத ஆணின்னு நினைக்காதுங்க. இதுதான் தேவையுள்ள ஆணி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் இந்த வசனத்துல கொஞ்சம்னு ஒரு 5 காரியம் சொல்லி இருக்கு. கொஞ்சம் ஜனம், கொஞ்சம் நேரம், கொஞ்சம் உயிர், கொஞ்சம் கிருபை, ஒரு குச்சு. இவ்வளவு கொஞ்சம் இந்த ஒரு வசனத்துல சொல்லி இருக்கு. நீங்க நேரம் எடுத்து தேடுனா கண்டுபிடிக்கலாம். நான் மேலோட்டமா விரும்பல. நம்ம கொஞ்சம் உள்ள போறோம். எங்க போறோம்? உள்ள போறோம். நம்ம பார்க்க போறது எஸ்ராவின் காலத்தில் இருந்த 5 சிக்கல். எஸ்ராவின் காலத்தில் இருந்த 5 சிக்கல். அந்த 5 சிக்கலையும் பார்த்துட்டு இந்த ஆணி எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற பார்த்துட்டு நாம ஜெபிப்போம். அப்போ நமக்கு நேரம் கரெக்டா இருக்கும். எஸ்ராவின் காலத்தில் உள்ள முதல் சிக்கல் என்னன்னு கேட்டா, இது ஒரு பெரிய சிக்கலாகும். லேவியர்களை யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. யாரை கண்டுபிடிக்க முடியல? லேவியர்களை கண்டுபிடிக்க முடியல. ஆலயம் கட்டி ஆகணும். ஆலயம் கட்டி ஆகணும். ஆலயம் கட்டினா அப்புறம் ஆசாரியர்களை வைக்கணும். அப்புறம் ஆசாரியர்களை வச்சா ஆலயத்தில் ஊழியம் செய்ய யாரு வேணும்? லேவியர்கள் வேணும். இவங்க ரொம்ப ஆண்டுகள் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் கிடந்துட்டாங்களா? ஆண்டுகள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் கிடந்ததுனால இப்போ நம்ம ஆதார் கார்டை தொலைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருந்தா நமக்கு என்ன பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. ஓகே. ஆதார் கார்டை தொலைச்சா நம்ம பேர் என்னன்னு நம்ம சொன்ன ஆட்கள் ஒத்துக்கிட மாட்டணும். ஃப்ளைட்டில் ஏற முடியாது. ஒன்றுக்கும் முடியாது. அன்னைக்கு லேவியர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் இருந்து, நாங்கள் லேவியர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருந்து, அந்த அடையாளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய புஸ்தகம். ஒரு பெரிய புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் வச்சிருப்பாங்க. லேவியர்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த புஸ்தகத்தில் எழுதுவாங்க. இப்போ லேவியர் வீட்டில் பிள்ளை பிறந்தா எங்க எழுதுவாங்க? அந்த புஸ்தகத்தில் எழுதுவாங்க. அப்பதான் யாரெல்லாம் ஊழியத்துக்குள்ளவர்கள், அடுத்த தலைமுறையில் எத்தனை பிள்ளைகள் ஊழியத்துக்குன்னு பிறந்திருக்கு, எத்தனை பேர் அடுத்த ஆசாரியர்களை எழும்ப போறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். 12 கோத்திரத்தில் கர்த்தருக்குன்னு ஒதுக்கப்பட்ட லேவி கோத்திரத்தினுடைய டாக்குமெண்ட் மட்டும் எங்க இருக்கும்? கூடாரத்தில் இருக்கும். இப்போ நெபுகாத்நேச்சர் எருசலேம் தேவாலயத்தை தீ வச்சு கொளுத்திட்டான் இல்லையா? எருசலேம் தேவாலயத்தை தீ வச்சு கொளுத்தினப்போ இந்த டாக்குமெண்ட் எரிஞ்சு போச்சு. எது எரிஞ்சு போச்சு? நாங்கள்
லேவியர்கள் என்கிற அடையாளம் எரிஞ்சு போச்சு. அதனால என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்க. எஸ்ரா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 62வது வசனம். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய், அது என்ன காணல, ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர் என்று எண்ணப்பட்டார்கள். பாத்தீங்களா? இவர்கள் லேவியர்கள் தான். இவர்கள் யார்தான்? லேவியர்கள் தான். இவர்கள் லேவியர்கள் ஆனதுனால கண்டிப்பா இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஆனா பிரச்சனை என்ன? என்ன இல்ல? அந்த அட்டவணை புஸ்தகம் கையில இல்லாததுனால இவர்கள் லேவியர்கள் என்பதற்கு அடையாளம் இல்லை. இனி இவர்கள் ஊழியம் செஞ்சுத்தானே ஆகணும். அதுக்கு என்ன வழின்னு பாருங்க. அடுத்த வசனம். ஊரிம் தும்மிம் என்பவையிலுள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கல் ஆகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். இப்ப 1,00,000 பேர்னு வச்சுக்கிடுங்க. நமக்கு எத்தனை பேர்னு தெரியாது. 1,00,000 பேர் வெளியே இருக்கிறாங்க. எத்தனை பேர் வெளியே இருக்கிறாங்க? 1,00,000 பேர் வெளியே இருக்கிறாங்க. அவர்கள் பிறந்தது ஆசாரிய குடும்பத்தில். அவர்கள் பிறப்பால் லேவியர்கள். அவர்கள் கண்டிப்பா கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆனா அவர்கள் ஊழியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஏன் ஊழியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல? அட்டவணையை தொலைச்சிட்டாங்கன்னு சொல்றதை விட அட்டவணை எரிந்து விட்டது. இப்ப அத்தனை பேரும் என்ன சொல்லி ஜெபம் பண்ணும் தெரியுமா? ஒருவனை எழுப்பும். என்ன சொல்லி ஜெபம் பண்ணும்? ஒருவனை எழுப்பும். அந்த ஒருவன் எப்படி இருக்கணும்? அந்த ஒருவன் தீர்க்கதரிசியா இருக்கணும். அவன் தீர்க்கதரிசியா நின்று இவர்கள் தலையில கைய வச்சு இவங்க அப்பா பேரு சொல்லணும், இவங்க அம்மா பேரு சொல்லணும், இவங்க தாத்தா பாட்டி பேரை சொல்லணும். பேரை சொல்லிட்டு சொல்லணும், நீ லேவியன் தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம்னு. லட்சக்கணக்கான மனிதர்கள் விழுந்து கிடந்து ஜெபிக்கிறார்கள். ஒருவனை எழுப்பும். ஒரு நிமிஷம் நாம தாமதிக்க லட்சங்கள் வெளியே போராடுறாங்க. நம்ம தாமதிக்க அடையாளத்தை இழந்து போன கோடிக்கணக்கான ஜனங்கள் போராடுகிறார்கள். இந்த பகல்ல ஒருமித்து ஜெபிங்க. ஆண்டவரே, ஒருவனை எழுப்பு. அந்த ஒருவனாய் நான் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? இனி அந்த 2 கையை ஒண்ணு நல்லா தட்டி நல்ல வாயை திறந்து இந்த காலத்துல இதுவரை இல்லாத ஒரு அபிஷேகம். கண்ண மூடுங்க, கைய தட்டுங்க. அந்த கவன கதன கடகத்தனா ஊடபல் பிரௌடபரபரபா. நீங்க பின்னணியத்தை தொலைச்சிருக்கலாம். கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். இது ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டமாய் மாறணும். இது ஒரு பெரிய போராட்டமாய் மாறணும். கிருபை பெற்றவங்க கண்ண மூடி வெளிப்பாட்டுக்காக ஜெபிங்க. வெளிப்பாட்டை கேளுங்க. ராகல் கந்தல் கவன கதனா உடவ துரவ பிரௌடபத்தரா ரேலந்தரபலபா. என் ரத்த உறவுகள் வெளியே கிடக்கு. அவர்கள் உள்ள வரணும்னா எனக்கு வெளிப்பாடு வேணும். கூப்பிடு. அப்படின்னா ஊரிமும் தும்மீமையும் வச்சு ஊழியம் செய்கிற ஒரு ஆசாரியன் எழும்புகிறது வரை அடையாளத்தை இழந்தவர்கள் வெளியே தான் கிடக்கணும். அவர்கள் லேவியர்கள் அப்படிங்கிற பேர் உள்ளதுனாலேயோ லேவிய குடும்பத்தில் பிறந்ததுனாலேயோ ஊழியம் செய்ய முடியாது. அவர்கள் ஊழியம் செய்யணும்னா நான் லேவியன் என்கிற அடையாளம் இருக்கணும். ஆனா இப்ப என்ன பிரச்சனை? என் பின்னணியங்கள் எல்லாம் எரிந்து போய்விட்டது. நான் என்ன சொல்றேன்? உன் பின்னணியங்கள் எரிந்து போனாலும் கர்த்தர் உன்னை கையில் எடுக்க போறாரு. இப்ப கைய தட்டணும்.
3 வகையான மனிதர்கள் உலகத்துல உண்டு. கண்டிப்பா அந்த 3ல ஒண்ணா நம்ம இருப்போம். ஒண்ணு, மோசமான பின்னணியம் உள்ளவர்கள். ஒண்ணு, மோசமான பின்னணியம் உள்ளவர்கள். 2, நல்ல பின்னணியம் உள்ளவர்கள். அப்போ சிலருடைய பின்னணியும் மோசமானது, சிலருடைய பின்னணியும் நல்லது. 3, பின்னணியத்தை இழந்தவர்கள். அவங்களுக்கு பின்னணியமே இல்லை. எவ்வளவு சங்கடமான ஒரு வசனம்னு பாருங்க. யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் எவ்வளவு சோகமா சொல்லியிருக்குன்னு பாருங்க. லேவியன் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியன் குமாரத்தில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்படி எல்லாம் போடணுமா? இப்படி எல்லாம் போடணுமா? லேவி குடும்பத்தில எவனோ ஒருத்தன், லேவி குடும்பத்தில எவ்வளோ ஒருத்திய விவாகம் பண்ணினான். அதுக்கு என்ன சொல்லி இருக்கணும்? உண்மையிலே அம்ராம். உங்களுக்கு தமிழும் தெரியாதே? தமிழ் தெரிஞ்சவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. கன்னடா பரத்தே. அப்போ ஒரு 10 நிமிஷம் ಕನ್ನಡಾಯಿல ಬರುತ್ತೋಮಾ? ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ? ಎಲ್ಲಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಇದ್ದಾನೋ ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾ? ಆಮೆನಾ? என்ன சொல்லி இருக்கணும்? லேவியர்களில் ஒருத்தன் லேவியர்களில் ஒருத்திய விவாகம் பண்ணினான்னு சொல்லி இருக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு என்ன சொன்னா போதும்? அம்ராம் யோகபேத்தை விவாகம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி இருந்தா கொஞ்சம் கும்மா இருந்திருக்கும். அப்படி சொல்லாம ஏன் இப்படி சொல்லி இருக்கு? ஏன்னா அம்ராமுக்கும் எந்த பின்னணியும் இல்லை, யோகபேத்துக்கும் எந்த பின்னணியும் இல்லை. உங்க பின்னணியும் கர்த்தருக்கு பிரச்சனையும் அல்ல. நல்ல ஒண்ணு கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உற்சாகத்தோட கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துரு எப்பவுமே ஒரு மனுஷனை சத்துரு அழிக்கணும்னு திட்டம் போட்டுட்டான்னா அவன் பின்னணியத்தை தான் தேடி போவான். எதை தான் தேடி போவான்? பின்னணியத்தான் தேடி போவான். ரட்சிக்கப்படக்கு முன்னே இந்த ஆள் யாரு, கிருபைக்குள்ள வரக்கு முன்னே இந்த ஆள் யாரு, இவங்க என்ன படிச்சிருக்கு, இவங்க எப்படி, இவங்க என்னெல்லாம் பாவம் செஞ்சிருக்கு, அதெல்லாம் தோண்டி எடுத்து வச்சுட்டு தான் சத்துரு நம்ம முழங்கால நின்று ஜெபம் பண்ணும்போ நம்மள்கிட்ட என்ன சொல்லுவான்? நீ இப்படி செஞ்ச ஆளு தானே, நீ இப்படி செஞ்ச ஆளு தானே, நீ இப்படி செஞ்ச ஆளு தானே, நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டாரு, நீ இப்படிப்பட்ட ஆளு தானே, நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் எப்படி பதில் தருவாரு, நீ செய்யாத துன்மார்க்க இந்த உலகத்தில் இல்லையே, ஆண்டவர் எப்படி பதில் தருவாரு? நான் என்ன சொல்றேன்? என் பின்னணியத்தை எரித்து விட்டார்னு சொல்றேன். என் பின்னணியத்தை எரித்து விட்டார்னு சொல்றேன். அந்த ஒரு வார்த்தைக்காக, அந்த ஒரு வார்த்தைக்காக கையை தட்டி வாயை திறந்து அடையாளங்களை இழந்த லட்சக்கணக்கில் மனிதர்கள் அவர்களுக்கு கர்த்தருக்காக பயன்பட ஆசை உண்டு, அவர்களுக்கு கர்த்தருக்காக பயன்படணும்னு விருப்பம் உண்டு. ஆனால் அவர்கள் அடையாளத்தை இழந்து விட்ட ஒரே காரணத்தினால பரிசுத்த காரியத்தில் தலையிடாதபடி விலக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் என்ன சொல்லி ஜெபம் பண்ணும்? வெளிப்பாடுள்ள ஒரு ஆள் எழும்பணும். அந்த ஆள் எழும்பி என் தலையில் கையை வைக்கணும். என் தலையில் கையை வச்சுட்டு சொல்லணும், உன் அட்டவணை எரிந்து விட்டது, ஆனால் நீ பயப்படாத, நீ லேவி குடும்பத்தை சேர்ந்தவன் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லணும். ஒரு 13 பின்னணியங்களை டக்குன்னு பைபிள்ல இருந்து தோண்ட போறோம். எத்தனை பின்னணியங்கள்? 13 பின்னணியங்கள். இந்த 13 பின்னணியங்களில் நம்ம தோண்டி பார்க்குற 13 பின்னணியங்களில் எதுவும் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடுவதற்கு வாய்ப்பு உண்டு.
எதுவும் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடுவதற்கு வாய்ப்புண்டு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலே பயன்பட விரும்புகிறவர்களாக இருந்தால் இந்த ஒரு செய்தியே போதும். உண்மையிலே நீங்கள் பயன்பட விரும்புகிறவர்களாக இருந்தால் இந்த ஒரு செய்தியே போதும். 13 பகுதியை தோண்டி பார்க்க போகிறோம். முதல்ல எங்கே இருந்து தொடங்கலாம்? ஆதியாகமத்தில் தொடங்குவோமா? பைபிளில் முதல்ல எழுதின புஸ்தகம் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சூப்பர். இல்லை பாஸ்டர் ஆதியாகமம் இல்லை வேற ஏதோ புக்குன்னு தோணுதுன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு வேற ஏதோ புக்குன்னு தோணி இருக்கு. யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 33வது வசனம். நான் ஆதாமைப் போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடி ஒளித்து வைத்தேன். ஒரு தடவோட வாசிங்க. நான் ஆதாமைப் போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. நம்ம இந்த கடப்பாறையோ கம்போ கோலோ எடுத்துட்டு தோண்டி போனா நம்ம முதல்ல எங்க தான் தோண்ட முடியும்? ஆதாமுடைய வீட்டுக்குள்ள தான் தோண்ட முடியும். அங்கே தானே தோண்ட முடியும். ஆதாமுடைய வீட்டுக்குள்ள தோண்டி பார்த்தா அங்க உள்ள பிரச்சனை என்ன என்ன? ஆதாமுக வீட்டில் தோண்டி பார்த்தா ஏடிஎம் கார்டா கிடைக்குது? ஆதார் கார்டா கிடைக்குது? என்ன கிடைக்குது? அக்கிரமத்தை ஒத்துழைங்கள். அக்கிரமத்தை மூடி வச்சிருக்கு. அக்கிரமத்தை மூடி வச்சுட்டாக்கும் அதுக்கு மேலோடி நடந்து உதவி வரும். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். மேல கிருபையும் அடியில் அக்கிரமமும். ஒத்துழைக்கவில்லை நீங்கள். மேல கிருபையும் அடியில உங்க பிரச்சனை உண்டு இல்லையா? உங்க பிரச்சனை வா திறந்து சொன்ன ஒரு செகண்ட்ல முடியும். ஆனா நீங்க வா திறந்து சொல்லாம அமுக்கி அமுக்கி வைக்கிறீங்க இல்லையா, உங்க பிரச்சனை பெருசாகிட்டே போகும். வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன். பாவம் செய்து தண்டனை அனுபவிக்கிறவர்கள் குறைவு, அறிக்கையிடாம தண்டனை அனுபவிக்கிறவர்கள் தான் அதிகம். அதுக்கு ஒரு ஆமேன் சொல்லியான்னு நினைச்சேன், தப்பு தான். பாவம் செய்து தண்டனை அனுபவிக்கிறவர்கள் குறைவு. என்ன வாய்ப்பு இருக்கு? அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுவான். இதுக்கு சரியான ஒரு உதாரணம் நான் சொல்லித்தாரேன். சரியான உதாரணம். இதை விட பெரிய உதாரணம் இருக்க வாய்ப்பில்லை. இந்த நான் சொல்ல போற புஸ்தகத்தினுடைய பேரு சில பிரசங்கிமார்கள் சில நேரங்களில். சில பிரசங்கிமார்கள் சில நேரங்களில். அதை நான் முக்கியப்படுத்தி சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, இந்த புஸ்தகத்தை எழுதினவர் அதிமுக கட்சியில் உள்ள வழக்கறிஞர். அதிமுக கட்சியில் உள்ள வழக்கறிஞர். அப்போ அவர் ஒரு பொலிட்டிக்கல் பீஸ் ஆகும், ஸ்பிரிச்சுவல் பீஸ் கிடையாது. அதிமுக கட்சியின் சட்ட ஆலோசகரும் வழக்கறிஞருமாகிய அந்த மனுஷன் ஒரு புஸ்தகம் எழுதுறாரு. அந்த புஸ்தகத்துக்கு என்ன பேரு? சில பிரசங்கிமார்கள் சில நேரங்களில். அந்த புஸ்தகத்தில் ஒரு அழகான சம்பவம் சொல்லியிருக்கு. கண்டிப்பா அவங்க அந்த புஸ்தகத்தை அந்த கட்சிக்காக எழுதியிருந்தாலும் அந்த சம்பவம் தான் இனி சொல்ல போற சம்பவம் அந்த கட்சிக்கு சேராது. அது கண்டிப்பா நமக்கு தான். எழுதினவர் நமக்குன்னு நினைச்சிட்டு எழுதியிருக்க மாட்டாரு. எழுதினவர் நமக்குன்னு நினைச்சிட்டு எழுதியிருக்க மாட்டாரு. ஆனா வாசிக்கும்போது கண்டிப்பா நமக்கு தான் புரியும். இங்கிலாந்துல உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் வந்து வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்துல ஒரு தமிழ் பையனை கண்டாங்களாம். நான் ஏன் வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னேன்னு சொன்னா, நீங்க பிரசங்கியார் உருட்டுறாருன்னு சொல்லப்படாது என்பதற்காக. கிரெடிபிலிட்டி உண்டு இல்லையா? அட்வொகேட் சொல்லும்போது அதுல தப்பு இருக்காது இல்லையா? ஏன்னா இது முன்னோட்டு போகும்போது இது உருட்டோன்னு நமக்கு தோணும். நமக்கு
தோண வாய்ப்புண்டு. அதனால நான் சொல்றேன், ஒரு தமிழ்நாட்டில் அந்த காலத்துல வல்லமையாய் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த ஒரு சின்ன பையன், இந்த இங்கிலாந்துக்காரர்களுக்கு இந்த பையனுடைய பிரசங்கம் பிடிச்சிட்டு, இந்த பையனுடைய பிரசங்கம் அந்த இங்கிலாந்துக்காரர்கள் பிடிச்சதுனால அவங்க இந்த பையனை இங்கிலாந்து கொண்டு போறதுக்காக அந்த பையன்கிட்ட கேட்கணும், உன் பேர் என்னன்னு. உங்களுக்கு தெரியுமா, பிரசங்கியாருக்கு பேர் இல்லை. பிரசங்கியாருக்கு பேர் இல்லை. இப்போ ஜெயிலில் போனால் நம்மளை பேர் போட்டு கூப்பிட மாட்டோம், நம்பர் 80, நம்பர் 70. அது கூட ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? இவனுக்கு பேரே இல்லை. அவங்க என்ன பண்ணிச்சு தெரியுமா, இவனுக்கு ஒரு பேர் போட்டு கொடுத்தனும், தமிழ் டேவிட். என்ன பேரு? தமிழ் டேவிட். தமிழ் டேவிட்னு பேர் போட்டு கொடுத்து தமிழ்நாட்டில இருந்து இங்கிலாந்து கொண்டு போச்சணும். இங்கிலாந்துல கொண்டு போய் அங்க இங்கிலாந்துல ஊழியம் செய்ய வைக்கணும். அந்த அட்வொகேட் சொல்றாரு, அவ்வளவு பேச்சு திறமையா இருந்தது அவனுடைய பேச்சுன்னு. பயங்கரமா பேசுறான், பயங்கரமான ஊழியம். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு 4 நாள் கன்வென்ஷன் போடுறாங்க அங்க. அந்த 4 நாள் கன்வென்ஷன் எப்படி முடியும்னா, அந்த முடிவு நாள் அன்னைக்கு இங்கிலாந்துல உள்ள ராணியும் அந்த கூட்டத்துக்கு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்துல உள்ள ராணியும் கூட்டத்துக்கு வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. மீட்டிங் பயங்கரமா நடக்குது. நான் கையிலண்டு ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லல, நீங்க வேணா அந்த 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 புத்தகத்தை தேடி பார்க்கலாம். நான் இப்ப சொல்ற ரெக்கார்டிங் தானே. சில பிரசங்கிமார்கள் சில சமயங்களில் அங்க இந்த பையன் அங்க பயன்பட்ட உடனே என்ன ஆச்சு தெரியுமா, அங்க உள்ள ஆட்களுக்கு எரிச்சல் உண்டாச்சு. அங்க உள்ள ஆட்களுக்கு எரிச்சல் உண்டாச்சு. எப்படியாவது மாட்ட வைக்கணும்னு பார்க்கணும். பார்த்தா இந்த பையனுக்கு குக் பண்ணி கொடுக்கறது ஒரு பாட்டியம்மா. அவங்க என்ன பண்ணிச்சணும், இந்த பாட்டியம்மாவை தூக்கி மாற்றிட்டணும். தூக்கி மாற்றிட்டு இவனுக்கு குக் பண்ணக்கு ஒரு வாலிப பெண் பிள்ளைய வச்சணும். அந்த வாலிப பெண் பிள்ளைக்கு இன்னைக்குள்ள நம்ம தொகைப்படி இவனை பாவத்தில் விளத்தள்ளுனா 80 லட்சம் ரூபா. இன்னைக்குள்ள அமௌண்ட்டுக்கு எவ்வளவு ரூபா? 80 லட்சம் ரூபா. அவ சம்மதிச்சுட்டு அவனுக்கு குக் பண்ண போறான். அவ குக் பண்ணி சாப்பாடு கொடுத்து உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் பேசி எடுத்து 3 நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு 3ஆவது நாள் கூட்டம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி இவனை பாவத்தில் தள்ளி விடுறான். பாவத்தில் தள்ளி விட்டுட்டு, நான் இவனை பாவத்தில் தள்ளி விட்டுட்டேன், எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்க அவங்கள்ட்ட காசு வாங்க போறான். இந்த பாவத்தில் விழுந்த வாலிபன் இங்கிலாந்துல அந்த மீட்டிங்க்கு போக மாட்டேன்னு சொல்லி அறைக்குள்ள உட்கார்ந்து அடம் பிடிக்கிறான் ஆண்டவர்கிட்ட. அழகா சொல்றாரு, அவர் சொல்றாரு, அவன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, எனக்கு கொஞ்சம் டிமாண்ட் உண்டு. ஒன்று, அவங்க மீட்டிங் கூப்பிடும்படி தமிழ் டேவிட்டை தேடி ரூமுக்குள்ள வரும்போது நான் செத்து கிடக்கணும். கடைசி நாள் பிரசங்கம் பண்ண வேண்டிய வாலிபன் ரூமில் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க என்னோட பாடியை எடுத்து கப்பல்ல போட்டு நாட்டுக்கு அனுப்பி விடணும். இல்ல, நீர் பிலிப்புவ பரிசுத்த ஆவியானவர் தூக்கி எடுத்து கொண்டு போன மாதிரி அவங்க தேடி வரும்போது நான் இங்க இருக்கப்படாது, என்னை எடுத்து இந்தியாவுக்கு கொண்டு போகணும். எனக்கு உம்முடைய மன்னிப்பும் தேவையில்லை, எனக்கு உம்முடைய ஒன்றும் தேவையில்லை, என்னை அழிக்கவா இங்கிலாந்து கொண்டு வந்தீர்னு. சாயங்காலம் 3 மணி ஆச்சு, பையன் எழும்புற மாதிரி இல்லை. 4 மணி ஆச்சு, பையன் எழும்புற மாதிரி இல்லை. ஒரே கூக்குரல், என்ன கொல்லும், என்ன அழியும், என்ன தண்டியும், நான் மன்னிப்புக்கு தகுந்த ஆள் கிடையாதுன்னு. டக்குன்னு அந்த அறைக்குள்ள ஒரு சத்தம் கேட்டான், தமிழ் டேவிட், நான் உன்னை மன்னிச்சுட்டேன், எழும்பி மீட்டிங் போன்னு. டக்குன்னு குளிச்சு ரெடியாகி மீட்டிங் போறான். மீட்டிங்கு போனா அங்க உட்கார்ந்துருக்கு இங்கிலாந்து மகாராணி.
அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கணும். இவனை விழத்தள்ளும்படி காசு கொடுத்த ஆட்கள் அந்த மேடையில் உட்கார்ந்துருக்கு. குக் பண்ண வந்த பெண்மணி. எல்லா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. ராணி தன்னுடைய பேச்சுரையை முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு தமிழ் டேவிட்டை பற்றி ஆட்கள் பேசணும். இத்தனை இங்கிலாந்து அசைந்து கொண்டிருக்கிறது அப்படி இப்படி என்று பேசணும். பேசி எல்லாம் முடிச்சுட்டு பிரசங்கத்துக்கு மைக்க கொடுத்துட்டணும். மைக்க வாங்கின இந்த பையனுக்கு அடுத்து என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா எல்லா ஆட்களும் எங்கே இருக்கணும்? பின்னால் இருக்கணும். அவன் மைக்க கையில் எடுத்து வச்சுட்டு சொன்னானாம், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, எனக்கு ஒன்று தெரியுது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். சொன்ன பிறகு நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு அவன் மைக்க கையில் பிடிச்சிட்டு சொன்னானாம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியுது. தோண்டி எடுத்து எரி. நல்ல நல்ல ஒரு நிமிஷம் கையை தட்டணும். 10 ஆண்டுக்கு முன்ன புதஞ்சு போன பாவம் எரியுது. சத்துரு மறைச்சு வச்ச பாவம் எரியுது. சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. உட கடகதனா அந்தல் கமன கடகதனா ரேல் அந்தரபலவா ரி அந்தரபலவரபலவா எங்கெங்கயோ புதஞ்சிருக்கிறது. சத்துரு புதைச்சு வச்சது எரியுது. 2 நிமிஷம் கையை தட்டி எங்க இருந்தாலும் வாயத்தரைங்க பிடிக்குது. பிரௌட பத்தரபா ரி அந்தரபா அல் அந்தரபா ரி பத்தரபா உட பத்தரபா ரி அத்தரபா அல்கர சந்தர சத்தரா ரி அந்த பந்த பத்தரா. கையை தட்டி கண்ண மூடி வாயை திறந்து அவ்வளவும் சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறான். ஆட்களை காணல. மேடையில் இருக்கிற ஆட்களை பார்க்குறான். மேடையில் யாரையும் தெரியல. அவன் இந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா, குற்றம் சொல்ல வந்தவர்களும் வசனம் கேட்க வந்தவர்களும் அத்தனை பேரும் முழங்கால நின்று 2 கையை உயர்த்தி சொல்லணுமாம், எங்களை மன்னியும் ஆண்டவரேன்னு, எங்களை மன்னியும் ஆண்டவரேன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை இன்னும் சுமந்து கொண்டு நடப்பது ஆபத்து. இன்னைக்கு பகல் எடுத்து நெருப்புல போடு, எரிய போகுது. அடுத்த நிமிடத்தில் இருந்து பயன்படுத்த போறாரு. அத்தனை பேரோடு நான் பேசுறேன், அத்தனை பேரோடு நான் பேசுறேன். கண்ண மூடி கையை தட்டி வாயை திறந்து கேட்ச் பிடிக்குது. நல்ல நல்ல 2 நிமிஷம் வாயை திறந்த ஆவியில பேசுங்க. 2 நிமிஷம் ஆவியில பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. வெட்டுங்க வேரோட. ராகத்தா ரீபத்தா உடந்தரா ரியாந்தரா அல் ஹத்தரா ரீபத்தரா. பாபா எங்க உட்கார்ந்தாலும் கண்ணை மூடணும், எங்க உட்கார்ந்தாலும் வாயை திறக்கணும், கையை தட்டணும். பிடிக்குதுன்னு அது எரியுது. அந்த குப்பை எரியுது. எரியுது. ஆதாமுடைய வீட்டுக்குள்ள தோண்டினா கிடைக்கிறது என்ன? அக்கிரமம். 2வது எங்க தோண்டலாம்? யோசுவாவின் புஸ்தகத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. 7ஆம் அதிகாரத்தை கையில் எடுங்க. 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆகான் யோசுவாக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனின் சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பைபிளை வாசிக்கும் நமக்கு தெரியும், கண்டிப்பா ஆகானுக்கு மனைவி உண்டு, பிள்ளைகள் உண்டு. அவனை என்னெல்லாம் காரியத்தில் அவனை சம்மதிக்கணும்னு பாருங்க. என்னெல்லாம் காரியத்தில் சம்மதிக்கணும்.
எங்க வச்சிருக்கிறாய்? கூடாரத்தின் நடுவில். அப்படின்னா மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள குண்டு தோண்டி இருக்கான் இல்லையா? நீங்க ஒத்துழைக்கவில்லை. மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாம எங்க குண்டு தோண்டி இருக்கான்? வீட்டுக்குள்ள. எப்படி தோண்டினான்னு எனக்கு தெரியல. மனைவி அத்தான் காப்பி விடிங்க அத்தான்னு சொல்லி காப்பி கொண்டிரும்போ குண்டுக்கு மேலே ஒரு பாய் எடுத்து போட்டுட்டு அந்த சைடு ரோடி சோத்திரம் பண்ணிட்டு நடப்பானா இருக்கும். ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்கே குண்டு இருக்குன்னு. உடனே மனைவி என்ன நினைக்கும், சரி அத்தான் ஜபத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி காப்பியை கொண்டு கொடுத்துட்டு போனோடனே பாயை மடக்கி வச்சுட்டு மறுபடியும். அன்னைக்கு சர்வலைன்ஸ் கேமரா இல்லை, அன்னைக்கு ஏஐ இல்லை, அன்னைக்கு ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும்னா எங்க புதைச்சு போட்டா போதும்? பூமிக்கு அடியில் புதைச்சு போட்டா போதும். பயப்பட தேவை கிடையாது. எப்பவுமே இந்த திருடர்கள் பிடிபடும் பாருங்க, 5 பேர் இருப்பினும் பங்கு போடுதல பிரச்சனை வந்துடும். 4 பேர் இருப்பினும் ஷேரிங்ல பிரச்சனை வந்துடும். இவன் அதுலயும் புத்தி உள்ளவன். இவன் ஒற்றையாள் திருடன். இவன் திருடக்கு கூட யாரையும் வச்சுக்கிடல. சேஃப்டி ரீசன், புரியலையோ? செக்யூரிட்டி ரீசன். தனியா போனாய், தனியா திருடிட்டு வந்தாய், தனியா வீட்டுக்குள்ள குண்டு தோண்டினாய், தனியா புதைச்சுக்கிட்டான். அப்ப இவன் என்ன சொல்லலாம்? ஏஐ திருடன். குடும்ப ஜபம் எல்லாம் அந்த வீட்டில் கிடையாது. ஆனா அன்னைக்கு பார்த்தா அங்க பாய் எடுத்து போட்டிருக்கு. மனைவிட்ட சொல்றான், இங்க வந்து உட்காரு. மனைவி வந்து உட்காருது. உட்கார்ந்த உடனே சொல்றான், நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். அப்ப அந்த மனைவி சொல்லுது, நீங்க பொதுவா குடும்ப ஜெபத்தை உட்கார மாட்டீங்களா தான்? உடனே அவன் சொல்றான், அது பழைய ஆமான், பழைய ஆகான், நான் இப்போ புதிய ஆகான். இனி நம்ம ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணி எடுத்து வாழ்ந்தாதான் வாழ முடியும். ஒழுங்கா வீட்டில் ஜெபம் நடக்குது. அது இவனே மனைவியும் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். உட்கார வச்சு ஜெபம் பண்றான். பயங்கர வேர்க்க விறுவிறுக்க கை தட்டி ஆவியில நிரம்பி சோத்திரம் சொல்லி துதிச்சு. அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அண்டர் கிரவுண்ட் ஐடியாலஜி. மீதி அந்த வீட்டில் உள்ள மீதி எல்லாம் ஒரு நல்ல தமிழ்ல சொல்லணும்னா வெள்ளந்திகள். அவைய பாவம் போல வந்து உட்கார்ந்து சோத்திரம் சொல்லிட்டு இருக்கணும். மீதி எல்லாம் இவனுக்கு தான் தெரியும். பயங்கர கிருபை, பயங்கர பிரசன்னம். யுத்தத்துக்கு போய் தோற்றுட்டாங்க. யுத்தத்துக்கு போய் தோற்றுட்டாங்க. என் பாவம் என் எதிராளிக்கு பலன், என் பலவீனம் என் எதிராளிக்கு பலன் அல்ல. நான் சுகர் உள்ள ஆளா இருக்கலாம், டயபெட்டிக் உள்ள ஆளா இருக்கலாம், நோய்வாய்ப்பட்ட ஆளா இருக்கலாம். அது ஒன்றும் என் எதிராளிக்கு பலன் அல்ல. நான் தீக்குச்சா இருந்தாலும் சரி, நான் இரும்பு கம்பியா இருந்தாலும் சரி, என் பலனும் என் பலவீனமும் எதிராளிக்கு பலன் அல்ல. ஆனா என் பாவம் எதிராளிக்கு பலன். 2000 பேர் போய் தூக்கிடலான்னு சொன்னாங்க. யோசுவா சொன்னார், எதிராளியை தப்பா நினைக்கப்படாது, 3000 பேர் போங்க. 3000 பேர் போய் தோற்றுட்டு வந்தாங்க. அப்புறம் தான் விழுந்து கிடந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணப்போ ஆகான் பிடிபட்டான். ஆகான் பிடிபட்டப்போ யோசுவா கேட்கிறாரு, ஐடியா மொத்தம் தனியா தான் போட்டியோ? ஐடியா மொத்தம் தனியா தான் போட்டி. அவன் சொன்னான், நான் தனியா தான் போட்டேன். எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள இருக்கு. வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? ஆதாமுடைய வீட்டுக்குள்ள இருந்தது அக்கிரமம், ஆகானுடைய வீட்டுக்குள்ள இருந்தது சாபம். தேவன் தராத எதுவும் எனக்கு வேண்டாம். அதுக்கு பெரிய அல்லையிலே எதிர்பார்த்தேன், தப்புதான். சொல்லுங்க, தேவன் தராத எதுவும் எனக்கு வேண்டாம். ஒரு தடவை கூட சொல்லுங்க. அவ்வளவுதான். தேவன் கொடுக்காதவன் வீட்டுக்குள்ள இருந்தா பிரச்சனை ஆயிட்டு. இப்போ அவனே தோண்டி எடுத்து அவனே கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு கொடுத்து நான் பாவம் செஞ்சேன்னு சொன்னா அவர் மன்னிக்க கிருபை பொருந்தினவர். அறிக்கையிடுவது வேறு, கண்டுபிடிப்பது வேறு. அறிக்கையிடுவது வேறு,
கண்டுபிடிப்பது வேறு. ஏன்னா அறிக்கையிடுவது ஆவியானவர் ஏவுதலால், கண்டுபிடிச்ச பிறகு அறிக்கையிடுவது மரண பயத்தினால். அறிக்கையிடுவது ஆவியானவர் ஏவினாரு, கர்த்தர்கிட்ட பேசினாரு, அந்த வசனத்தை கேட்டேன், வசனத்தை கேட்டப்ப எனக்கு உள்ளத்தில் இப்படி சொல்லிச்சு, அதனால நான் அறிக்கையிடுறேன் அப்படின்னு வசனம் ஏவுறது வேற. கண்டுபிடிச்ச பிறகு அறிக்கையிடுறது அது பாவ மன்னிப்பல்ல, அது தண்டனை அதிகரிக்கும். ஒரு அல்லேலே சொல்லுங்க, உற்சாகத்தோட ஒரு அல்லேலே சொல்லுங்க. அப்போ ஆதாமுடைய வீட்டுக்குள்ள தோண்டி பார்த்தா என்ன இருக்கு? அக்கிரமம். இப்போ ஆகானுடைய வீட்டுக்குள்ள தோண்டி பார்த்தா என்ன இருக்கு? சாபம். மூணாவது ஒரு இடத்தை தோண்ட போறேன்னு கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். எல்லாரும் என்னோட சேர்ந்து வரணும். இது கொஞ்சம் கடினமான பகுதியாகும். எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல இன்னொரு தடவை எருசலேம் தேவாலயம் கட்டப்படக்கூடாது என்பதில் நெபுக்கத்நேச்சர் ராஜா கவனமா இருந்தான். அவன் கவனமா இருந்துட்டு என்ன பண்ணான் தெரியுமா? தேவாலயத்தை எரிச்சு போட்டான். தேவாலயத்தை எரிச்சு போட்டான். தேவாலயத்தை எரிச்சு போட்டு அந்த இடம் இங்கே தேவாலயம் இருந்ததுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவில் பண்ணி வைத்து விட்டான். இதாக்கும் எஸ்ரா அந்த இடத்துல நெஞ்சில கை வச்சு அழுதுட்டே நடக்கிறாரு. ஆண்டவரே, ஆலயம் எங்கே இருந்தது என காட்டித்தாரும், ஆலயம் எங்கே இருந்தது என காட்டித்தாரும். என்ன ஆலயம் வைக்கணும் இல்லையா? ஆலயம் எங்கே இருந்தது என காட்டித்தாரும். கொஞ்சம் பேர் சொல்றாங்க அங்கே இருந்தது ஆலயம், கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்லை 1 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தது ஆலயம், கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்லை இந்த பக்கம் இருந்தது ஆலயம். இப்போ எஸ்ராவுக்கு தெரியல, எங்கேயோ ஒரு இடத்துல ஆலயம் இருந்து எஸ்ரா அப்படி நடந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நடந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போ எஸ்ராவின் காலில் ஏதோ குத்திட்டு, எஸ்ராவின் காலில் ஏதோ குத்திட்டா. குத்தினதை கையில் எடுத்து பார்த்தாரு. தேவாலயம் எரிஞ்சு போச்சு, அஸ்திபாரங்கள் தோண்டி எரிக்கப்பட்டது. யானைகளை வச்சு அந்த இடத்தை உழுது போட்டாங்களாம். அந்த இடம் இனி கட்டப்படாதபடிக்கு எஸ்ராவின் கையில் கிடைச்சில்ல ஒரு சின்ன பொருள். அதை கொண்டு வீட்டில் வச்சு பார்க்குறாரு. வீட்டில் வச்சு பார்த்தப்பதான் தெரியுது ஆசரிப்பு கூடாரத்தின் ஆணி. ஏ ஏ ஏ தப்புதான் தப்புதான் தப்புதான். உண்மையிலே போராடி ஜபிக்க முடியுமானா ஏதோ ஒரு சின்ன அடையாளம் வெளியே வரப்போகுது. உண்மையிலே போராடி ஜபிக்க முடியுமானா ஒரு சின்ன அடையாளம், ஒரு சின்ன அடையாளம், சின்ன அடையாளம். கையை தட்டி உடபத்தர பரபரபா ரியாந்தர பரபரபா உடபத்தர பரபரபா ரியாந்தல் பிரௌட பரபரபா. ஜபிக்க ஜபிக்க பூமிக்குள்ள பதஞ்சு போன ஏய் ஏய் ஏதோ ஒண்ணு மேல வருது. தட்டி தூக்க. ஜபத்துக்கு பலன் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுதா? இது ஆண்டுகளுக்கு முன்ன நெபுகாத்நேச்சார் ராஜா எரிச்சது எல்லாம் எரிஞ்சிட்டு, ஆனா அடையாளத்துக்கு மட்டும் ஒரு ஆணிய பரலோகத்தின் தேவன் புதைச்சு வச்சாருன்னா இந்த உபவாச ஜபத்துல உங்க உள்ள புதைச்சு வச்ச கிருபை வெளியே தலையாட்டுது. ஆணி கையில கிடைச்ச இடத்த மார்க் பண்ணாரு. ஆணி கையில கிடைச்ச இடத்த மார்க் பண்ணது என்னத்துக்குன்னு கேட்டா, இந்த ஆணி கிடைச்ச இடத்துலதான் என்ன இருந்திருக்கு? ஆசரிப்பு கூடாரம் இருந்திருக்கு. இந்த ஆணி கிடைச்ச இடத்துலதான் தேவாலயம் இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சின்ன ஏவுதல் அசட்ட பண்ணாதுங்க, ஒரு சின்ன ஜபம் அசட்ட பண்ணாதுங்க, ஒரு சின்ன அபிஷேகம் அசட்ட பண்ணாதுங்க. அதை இறுக்கமா பிடிங்க பிடிங்க பிடிங்க. கண்ணை மூடி 2 நிமிஷம் 2 நிமிஷம் கையை தட்டி ஆண்டுகளுக்கு முன்ன புதஞ்சு போன ஒரு சின்ன ஆணி வெளியே வருது. ரிபாக்கபத்த
தரபா ரிகந்தரபா பாபா. நல்ல 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 2 நிமிஷம் கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. அத்தல் கபர கந்தல் கபரா உட பத்த பத்தாரா ரி அந்தாரா ரேல் அந்தாரா ரி அந்தாரா அல்ஹந்தாரா. பல ஆண்டுகளுக்கு முன்னே கர்த்தர் உங்க உள்ள வச்ச தீர்க்க தரிசன ஆணி இப்ப வெளியே வருது. கையை தட்டி கண்ண மூடி பற்றி பிடிங்க. உடத்தாரா பாபா பாபா ரி அந்தாரா பலபா. சத்தம் போதல்ல, ஏ சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல, சத்தம் போதல்ல. பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது. கண்ண மூடி கையை தட்டி வாய திறந்து அந்த அந்த டிவைன் இந்த தெய்வீக தொடர்பை பாருங்க. எனக்கு அதெல்லாம் யூகிக்க முடியல, எனக்கு உண்மையில யூகிக்க முடியல. அந்த காலத்துல விளையாட வந்த ஏதாவது ஒரு பிள்ளைக்கு காலில் இந்த ஆணி குட்டி இருந்தா கண்டிப்பா அதை எடுத்து இன்னும் தூரத்துல போட்டிருப்பணும். இனி கிருப உள்ள செருபாவேலுக்கு காலில் இந்த ஆணி மாட்டி இருந்தா ஆலயம் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆணி இருக்கேன்னு சொல்லி எடுத்து தூர போட்டிருப்பாரு. நெகேமியாவின் கையில இந்த ஆணி கிடைச்சிருந்தா குப்பை மேட்டு வாசல் வழியா வெளியே போயிருக்கும். எஸ்ராவின் கையில ஆணி கிடைச்சில்லையா? எஸ்ரா கொண்டு வச்சுட்டு நியாயப்பிரமாணத்தை தேடி பார்க்கிறாரு. நல்லா ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி பிடிக்கணும். சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தையை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லணும். இப்போ கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற தொடர்பு சரியான தொடர்பு. சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்ப கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற தொடர்பு சரியான தொடர்பு. இப்ப கர்த்தர் என்ன வச்சிருக்கிற இடம் சரியான இடம். இப்ப நான் வருகிற ஆலயம் சரியான ஆலயம். இப்ப என்னோடு இணைந்திருக்கிறவர்கள் சரியான நபர்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்ப நீ தரிசனம் உள்ள ஆட்கள் கையில மாட்டி இருக்கிறாய். இப்ப நீ தரிசனம் உள்ளவர்கள் கையில மாட்டி இருக்கிறாய். தேவ பிரசன்ன இந்த இடத்தை பிடிச்சு குலுக்குது. தேவ பிரசன்ன இந்த இடத்தை பிடிச்சு குலுக்குது. கண்ணை மூடி ஆகணும், வாய திறந்து ஆகணும், சத்த உயர்த்தி ஆகணும். இப்போ உன்னை கையில் எடுத்து சரியான நபர்கள். இப்போ நீ வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் சரியான இடம். இப்போ நீ வந்து விழுந்தது சரியான பிரசன்னம். கையை தட்டி உயிரே போனாலும் இந்த உறவை மட்டும் விட்டு வெளியே போகாதுங்கன்னு. தேவையில்லாத பொறாமை, தேவையில்லாத எரிச்சல், நான் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, எனக்கு முன்ன நீ நிற்க நீ யாரு அப்படிங்கிற தேவையில்லாத குப்பத்தனமான யோசனைகளுக்காக இந்த உறவை விட்டு மட்டும் வெளியே போகாதுங்கன்னு. உயிரே போனாலும் உயிரை விடுவேனே தவிர இந்த உறவை விட மாட்டேன். எஸ்ரா அந்த ஆணி எடுத்தாரு. எடுத்துட்டு தன்னுடைய நியாயப்பிரமாண படிப்பறைக்குள்ள போனாரு. படிப்பறைக்குள்ள போயிட்டு இந்த ஆணியை வச்சு யோசிக்கிறாரு. ஒரு சின்ன குச்சை தந்திருக்கிறீர், அதுக்கு என்னெல்லாம் பேர் வைக்கிறார் இல்லையா? கொஞ்சம் கிருபை. ஒரு ஆணிக்க பேரு கொஞ்சம் கிருபை, ஒரு ஆணிக்க பேரு கொஞ்சம் தயவு, ஒரு ஆணிக்க பேரு கொஞ்சம் நேரம், ஒரு ஆணிக்க பேரு கொஞ்சம் உயிர். அதெல்லாம் இதுக்காக்கும் சொல்றாரு. அந்த நெயிலுக்காக்கும் இத்தனை பேர் போடுறாரு.
இத்தனை பேரை போட்டுட்டு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வச்சு இந்த ஆணியை வச்சுட்டு யோசிக்கிறாரு, கர்த்தர் இந்த ஆணியை என் கையில் தந்தது எதற்காக? அப்படி உள்ள போய் வாசிச்சப்பதான் எஸ்ராவுக்கு ஒரு காரியம் புரியுது. ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேலை நடந்தப்போ ஆசரிப்பு கூடார வேலையில யாகேலின் குடும்பம் தலையிட்டு இருக்கு. யாரோட குடும்பம் தலையிட்டு இருக்கு? யாகேல். யாகேல் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? தெரியாது இல்லையா? விட்டு தள்ளுங்க. சிசேராவனுடைய உச்சந்தலையில வலது கையில தொழிலாளிகளின் சுற்றியலை பிடிச்சிட்டு சிசேராவனுடைய உச்சந்தலையில அடிச்சு கொடுத்தா இல்லையா ஆணி, அந்த ஆணி இப்ப எஸ்ராவின் கையில. அந்த ஆணி என்ன நினைச்சிருக்கும்? எனக்கு ஊழியமே சிசேரா செத்ததோட எனக்கு ஊழியம் என்ன செய்யும் முடியும்? ஒரு சின்ன ஊழியத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார், அதோட ஏன் ஊழியம் முடியும்னு ஒரு சின்ன பாட்டு பாடக்கோ, ஒரு சின்ன ஜெபம் பண்ணக்கோ, ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணக்கோ, ஒரு சின்ன சாட்சி சொல்லக்கோ அல்ல. ஒன்ன அழைச்சது எருசலேமை அசைக்க. அப்போ படபட அந்த தொடர்புகளை படிக்கிறாரு, தொடர்புகளை படித்து பார்க்குறாரு. ஆசரிப்பு கூடாரத்தில் யாகேலின் வீட்டார்கள் கர்த்தருக்கு ஆசரிப்பு கூடாரம் செய்து கொடுத்தாங்க. யாகேலின் வீட்டார் கூடார தொழில் செய்கிறவர்கள். அவங்க வீட்டில் இருந்தது கூடார சுற்றிகள், அவங்க வீட்டில் இருந்தது கூடாரத்துக்கு பயன்படுத்துகிற ஆணி. அப்போ சிசேராவின் தலையில் அடிச்சிறக்கிற ஆணி யாகேலுடைய வீட்டில் இருந்து கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தந்தார் என்கிறதுக்கு அடையாளமாக எங்கே போயிருக்கு? ஆசரிப்பு கூடாரத்தில் போயிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு ராஜ்யத்துக்கு மொத்தம் ஜெயத்தை தந்த ஆணின்னு சொல்லி பாதுகாப்பா வைத்திருந்திருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், 5 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியுதா? விடாத. ஒரு பாட்டு தான் பாட முடியுதா? விடாத. 2 பேர்கிட்ட தான் பேச முடியுதா? விடாத. ஒரு வார்த்தை தான் எழுமின்னு சொல்ல முடியுதா? விடாத. அப்போ அந்த சிசேராவின் குடும்பத்தின் வழி அந்த ஆணி எங்கே வந்துட்டு? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்துட்டு. ஞானிகளில் ஞானி ஆகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயம் கட்டினப்போ சாலமோனுடைய கையில் இந்த ஆணியை கொடுத்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? இது சாதாரணமான ஆணி கிடையாது, ஒரு ராஜ்யத்துக்கு வெற்றியை தந்த ஆணியாக்குன்னு சொல்லி அதை எருசலேம் தேவாலயத்தில் முக்கியமான ஒரு இடத்துல வச்சிருந்திருப்பாங்க. இப்போ நேபுகாத்நேச்சர் ராஜா அந்த இடத்தை உழுது போட்ட உடனே அது புதைந்து விட்டது. அது புதைந்து விட்டது. கொஞ்சம் கூட 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 இறங்கி சொல்ல போறேன். என்ன சொல்ல சொல்ல நெஞ்சில உரசணும். நம்பர் 1, கர்த்தர் என்ன சரியான இடத்துல கண்டுபிடித்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன. மெதுவா மெதுவா பேசுங்க. கர்த்தர் என்ன சரியான நேரத்தில் கண்டுபிடித்திருக்கிறார். ஒரு தடவை கூட சொல்லுங்க. சும்மா உட்கார்ந்து மற்றவங்க கதையை பேசும்போது இந்த ஆணியின் ஜபக்குறிப்புன்னு சொல்லி ஒரு 10-20 எழுதி வைக்கணும். நான் எழுதி வச்சிருக்கேன், அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த ஆணியின் ஜபக்குறிப்புன்னு கொஞ்சம் சொல்லி வைக்கணும். நீங்கள் பைபிளை பாருங்க, பயங்கர ஆழம், பயங்கர ஆழம். நான் ஒரு தடவை பைபிள் வாசிச்சுட்டு இருந்தேன். பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சிம்சோன் கழுதையின் தாடையல்ல எடுத்து அடித்து ஒரு யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தான் இல்லையா? அந்த வார்த்தையை வாசித்தேன். அந்த வார்த்தையை வாசித்த உடனே வசனம் டக்கு டக்குன்னு உள்ளே போகுது. என் மனசு என்கிட்ட கேட்குது, மகனே இது என்ன தெரியுமா? இது கழுதையோட தாடி எலும்பு. அப்படி கொஞ்சம் உள்ளே போயிட்டு, இது எந்த கழுதையோட தாடி எலும்பு தெரியுமா? பீலையாம் ஏறி இருந்த கழுதையோட தாடி எலும்பு. எந்த கழுதையோட?
பேசினவன் செத்து போயிட்டான். கழுதை செத்துட்டு பேசின ஆளு செத்து போனாலும் ஊழியம் நடந்துட்டு தான் இருக்கும். இப்பதான் சிம்சோன்கிட்ட கேட்குறேன், அந்த கழுதை செத்து போன இடத்துல என்ன ஆனாலும் கழுதைய கையெலும்பு இருந்திருக்கும், காலெலும்பு இருந்திருக்கும். நான் யோசிக்கிறேன், கழுதைக்கு காலெலும்பெல்லாம் கிரிக்கெட் ஸ்டம்பு மாதிரி இருக்குமா இருக்கும், எடுத்து அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம், எடுத்து அடிக்கிறது தனக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும், எதிராளிக்கு நல்லா படவும் செய்யும். அப்படின்னு நான் சிம்சோன்கிட்ட கேட்குறேன், சிம்சோன் எடுத்தது எது? தாடை எலும்பு. நான் கேட்குறேன், தாடை எலும்பை ஏன் இருக்கிறேன்னு கேட்டா, அது அந்த சிம்சோன் சொல்றாரு, ஜெபித்தவன் செத்தாலும் பதில் வந்துட்டு இருக்கும்னு. இதுக்கு ஒரு பெரிய ஆமேன்னு எதிர்பார்த்தேன், தப்புதான். நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்க, உற்சாகத்தோட சொல்லுங்க. அப்போ அந்த ஆணி ஒரு முதல்ல சொல்ற வார்த்தை அதாக்கும், சரியான நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டேன். அருமையானவர்களே, இனி தாமதிக்க நேரம் இல்லை. நம்மளை கண்டுபிடிச்சது சரியான நேரத்தில், சரியான நேரத்தில், சரியான நேரத்தில். ஒன்று கையை தட்டி, என் உடம்புல பலவீனம் இருக்கு, என் சரீரத்தில் பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில் நெருக்கடி இருக்கு அப்படின்னு நினைச்சு புலம்பாதுங்க. சரியான நேரத்தில் கண்டுபிடித்திருக்கிறோம். சரியான நேரத்தில் கண்டுபிடித்தார்னு மட்டும் சொல்ல முடியுமா? அடுத்து இந்த ஆணி என்ன சொல்லணும்? என்ன சரியான ஆட்களோட தொடர்புபடுத்தி இருக்கிறார். சொல்லுங்க, என்னை மெதுவா பேசுங்க. என்னை சரியான நேரத்தில் கண்டுபிடித்தார், என்னை சரியான மனிதர்களோட தொடர்புபடுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இப்போ இருக்கிற இல்லையா தொடர்பு, இந்த தொடர்பு மாம்சத்தின் லாப நோக்க தொடர்பு அல்ல, இது பாதாளத்தை கொள்ளையடிக்கிற வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியறவங்க கையை தட்டணும், புரியறவங்க வாயை திறக்கணும். இது பாதாளத்தை கொள்ளையடிக்கிற வேலை. எனக்கு நான் பேசுவேன், நான் பிரசங்கம் இதுவரை தொடங்கலைண்ணே, டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணல, இன்ட்ரோடக்ஷனில் தான் நிற்கிறேன். ஆமாம், ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு இப்போ எல்லாம் ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரெண்டு லைன் சேர்ந்து பாடுவீங்கன்னா பாடலாம், நான் பாடும்போது நீங்கள் வேடிக்கை பார்த்தால் கஷ்டமாகிவிடும். பாடுவோமா? ஆமேனா? தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, பாடணும். என்ன சயின்ஸு தெரிஞ்சவங்க ஒன்று கை தூக்குங்க. பரவாயில்ல, எல்லாருக்கும் சயின்ஸு, மேத்து, இங்கிலீஷு, பயாலஜி, பாட்டனி தூக்குங்க தங்குங்களா. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நல்லா நல்லா தட்டி தூக்குங்க. நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், எல்லை குறித்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தில் எல்லை குறித்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், தட்டு தூக்குங்க. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நாவுக்கு தோல்ல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நாவுக்கு தோல்ல. ஆனா நாவுக்கு தோல்ல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை.
ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. நான் உங்க தோளில. ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும். வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும். நல்ல நல்ல 2 நிமிஷம் கைய தட்டி, நல்ல வாய தர, நல்ல கண்ண மூடி, ஆவியில நிரம்பி ஜெபிங்க. கைய தட்டி பெற்றுங்க. ஏன் பலமான அபிஷேகம், பலமான அபிஷேகம். எஸ்ரா அந்த சின்ன ஆணியை கொண்டு தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை வாசித்து தியானம் பண்ற அறையில கொண்டு பார்த்தா அந்த ஆணி உட்கார்ந்துட்டு சொல்லுது, என்னை கண்டுபிடித்தபடியால் உமக்கு நன்றின்னு. அந்த ஆணி உட்கார்ந்துட்டு சொல்லுது, என்னை சரியான ஆட்கள் கூட இணைத்தபடியால் உமக்கு நன்றின்னு. முடிஞ்சா கைய தட்டுங்க, முடிஞ்சா கைய தட்டுங்க, முடிஞ்சா வாய தரையுங்க. கர்த்தர் உன்னை கண்டுபிடித்தார். கர்த்தர் உன்னை சரியான நபர்களோட இணைத்தார். அப்புறம் மறுபடியும் அந்த ஆணியை திரும்ப கொண்டு வராரு. எங்க கொண்டு வராரு? எடுத்த இடத்துக்கு கொண்டு வராரு. எடுத்த இடத்துல கொண்டு வந்துட்டு இந்த ஆணியை மையப்படுத்தி ஆலயம் இருந்த இடத்துக்கு அஸ்திபாரத்தை கண்டுபிடிக்கிறார். உங்களை கண்டுபிடிச்சார் இல்லையா, உங்களை வச்ச மொத்த குடும்பத்தையும் கண்டுபிடிப்பார். கண்ண மூடி கைய தட்டி பாத்தி பிடிங்க.
ஒரு காலத்துல நான் என்ன சொல்றேன், ஒரு காலத்துல இந்த இந்த ஆணியை பயன்படுத்தி சிசேராவின் தலையில அடிச்சா, இந்த காலத்துல இந்த ஆணியை பயன்படுத்தி சாத்தானுக தலையை அடிக்க போறாரு. ஏன் கையா தட்டுங்க, கையா தட்டுங்க, பிடிக்குது, கண்ணா மூடி பிடி, ஏன் பிடி, பாத்தே பிடி. நல்லா நல்லா கைய தட்டணும், நல்லா கைய தட்டணும். அந்தகாரத்துக்கு தலைக்க உள்ள இறங்குது. என் மிதி மிதி இருக்கிற கிருமையை வச்சு தட்டி தூக்கு. ராபா கத்தாரா ரீபா கந்தாரா அல்பத்தாரா பிரௌடியாத்தாரா பத்திக கண்ணா மூடி பிடிங்க. ராபா கத்தாராபா யாருக்கு வேணும் சாத்தானுடைய தலைய உடைக்கிற அபிஷேகம்? பேசுங்க பேசுங்க, ஆவியில பேசுங்க. ஆவியானவர் அடிச்சு கலைக்கிறாரு. கண்ணா மூடி கையா தட்டுங்க, பிடிக்குது ஒரு ஊற்று கண்ணு. கூப்பிடு, வாய திறந்து கூப்பிடு, சத்தம் உயர்த்தி கூப்பிடு. அடுத்த தடவை இந்த ஆணி சாத்தானுங்க தலையில் அடிக்க போகுது. கையா தாட்டி கட்டுகள் அவிழ்ந்து விழுகிறது. அந்தகார வல்லமை முறிஞ்சு விடுது. ஒரு சத்துருவு இப்ப செயல்பட முடியாது. கையை தட்டி நெருப்பு தழல்கள் வந்து விடுது. தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க, ஏன் தூக்குங்க. அக்கினி அபிஷேகம் அடி அடி, சாத்தான் அடி. ரக்கத்தரபா ரிக்கந்தாரா உடந்தாரா அல்பத்தாரா. அந்நிய பாஷை பேசும்போ நெருப்பு வந்து விடுது. கண்ணா மூடி பேசு. பெரிய நோக்கத்தோட பிடிச்சிருக்கிறார், பெரிய நோக்கத்தோட பிடிச்சிருக்கிறார். பெரிய நோக்கம், பெரிய நோக்கம், பெரிய நோக்கம். அதை நிறைவேற வேண்டிய அபிஷேகத்தை இப்போ உங்க மேல போடுறாரு. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க.
சபை நடுவில் ஆவியானவர் இறங்கி ஊழியம் செய்யறாரு. ஆவியானவர் இறங்கி ஊழியம் செய்யறாரு. கண்ண மூடுக. ஆவியானவர் இறங்கி ஊழியம் செய்கிறார். ஒரு தீவட்டி பாய்கிறது. கண்ண மூடுக. யாரோ சிலருக்கு இப்போ பலமான அபிஷேகம் எப்படிங்க? ரெண்டு நிமிஷம் அந்நிய பாஷை மட்டும் பேசுங்க. உடவ கடக கமன கந்த கல்வர கத்தாரியா பேச நெருப்பாகுது. ரெந்த கல்வா துருவி அந்தர கந்தரவா ரெந்தல் பிரௌடவா அட்மாஸ்பியர் மொத்தம் மாறுது. கண்ண மூடி கைய தட்டுக பிடிக்குது. ரியாக்கா ரிகத்தாலா உடக்கத்தாலா பிரௌடவத்தாரா ரியாந்தாரா அல்பந்தாரா ரிஹத்தாரா உடவத்தாராபா. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. தெரியும் நான் உங்க தோளில. என்னே நான் அந்த குச்சு கூடாரமாகிறது அதுக்கான பாயிண்ட்களை மட்டும் சொல்லி விட்டுடுறேனே. மீதி நம்ம ராத்திரியில் தியானிக்கலாம். ஒன்று, ஒரு கையை நெஞ்சில் வைங்க, ஒரு கையை உயர்த்தி பிடிங்க. சொல்லுங்க, கர்த்தர் என்னை கண்டுபிடித்தார். கொஞ்சம் மெதுவாகவே சொல்லுங்க, சாத்தான் கேட்டுட போறான். மெதுவா சொல்லுங்க. யாக்கோபை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? யாக்கோபே, நான் உன்னை கண்டுபிடித்தேன். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துக. அதுதான் முதல் வெற்றி. கர்த்தர் உன்னை கண்டுபிடித்தார். இரண்டாவது அந்த ஆணி சொல்லுது, என்னை சரியான மனிதரோடு இணைத்தார். என்னை சரியான மனிதரோடு இணைத்தார். நான் அந்த ஆணியோட புலம்பலை எழுதிட்டு வந்தேன். வாசிக்கட்டா? நீங்கள் எழுதிக்கிடுவீங்களா? ஆணியோட புலம்பல்களை எழுதிட்டு வந்தேன். அந்த ஆணி சொல்லுது, ஒரு காலத்தில் மிதிக்கப்பட்டேன், ஒரு காலத்தில் மிதிக்கப்பட்டேன். ரெண்டாவது அந்த ஆணி சொல்லுது,
நோக்கமில்லை என்று நினைத்தேன். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளில. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும். கைய உயர்த்தி ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நானும் தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நானும் தோளுல. ஒரு போர்வைய விரிச்சு பிடிச்சு மூடுற மாதிரி கர்த்தருடைய தூதன் இந்த சபைய ஒரு மகிமையில மூடுறத பார்க்கிறேன். அடுத்து அந்த ஆணி சொல்லுது, என் வாழ்க்கை முழுவதும் எரிந்து போய்விட்டது. அநேகர் என்னை மிதித்தார்கள், நோக்கமில்லை என்று நினைத்தேன். என் வாழ்க்கை எரிந்து போய்விட்டது. நான் அதிலே சொன்னேன், இந்த ஆணியை பற்றி தியானிக்கும்போது கண்டிப்பா இது நம்மளை உரசும்னு. எத்தனையோ பேரை வச்சு இந்த ஆணியை எடுத்திருக்கலாம் இல்லையா? எஸ்ரா வாரது வரை இந்த ஆணியை புதைச்சுதானே வச்சிருந்தார், இந்த ஆணியை புதைச்சுதானே வச்சிருந்தார். இப்ப உன்னை வெளியே எடுத்தது சரியான நேரம். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும். கையும் சத்தவும் உயர்த்தி ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும். ஒரு 2 தடவை கூட சொல்லுங்க, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் ஆனா ஒன்று மட்டும் தெரியும். நான் நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு முடியாதுன்னா விட்டுக்கிடுங்க. ஒரு ஆணியை வச்சு கூடாரத்தை எழுப்ப கர்த்தரால் முடியுமானால், ஒரு ஆணி எரிஞ்சு போன ஒரு ஆணியை வச்சு கூடாரத்தை மறுபடியும் எழுப்ப கர்த்தரால் முடியுமானா உங்களை பயன்படுத்த முடியுமா? முடியாதான்னு கேட்கிறேன். இந்த
இந்த ஆணியை வச்சாக்கும் சங்கீதக்காரன் பாடுறான். எனக்கு நான் நேரம் எடுக்கலை, நான் முடிக்கிறேன். இந்த ஆணியை வச்சாக்கும் சங்கீதக்காரன் பாடுறான், நேர்த்தியான இடங்களில் எனக்கு, உங்கள்கிட்ட இல்லை வேற ஆட்கள்கிட்ட சொன்னேன், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்திருக்கிறது. இன்ஜினியரிங் மைண்ட் உள்ள எஸ்ராவின் கையில் கிடைச்ச ஆணியை வச்சு எஸ்ரா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு ஆலயம் எங்கே இருந்திருக்க வாய்ப்புண்டுன்னு. எஸ்ராவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். என்ன அந்த மெர்ஜ பாருங்க, 1,00,000 பேர் கூடி இருக்கிறாங்கன்னா above 40 above 50 எல்லாம் அழுது, below 40 எல்லாம் கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரிக்குது. அழுகையும் ஆரவாரமும் ஒருமிச்சு கேட்குது. ஏன் அழுதார்கள், ஏன் ஆர்ப்பரித்தார்கள், அதை சொல்லிட்டு முடிக்கிறேனே. ஏன் அழுதார்கள்னா, இவங்க எல்லாம் வயசான ஆட்கள். வயசான ஆட்களுக்கு பழைய அஸ்திபாரம் இருந்த இடம் தெரியலன்னாலும் பழைய ஆலயத்துக்கு சைஸ் தெரியும். பழைய ஆலயத்துக்கு சைஸ் தெரியும். அவங்க பார்த்தப்போ 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க வேண்டிய இடத்துல 1,200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் இருக்கு. அவங்க கண்ணு முந்தி கண்டது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு? 10,000. இப்போ கண்ணுக்கு முன்ன எவ்வளவு? 1000. அழுகையும் ஆர்ப்பரிப்பும் ஒருமித்து வந்தப்போ கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? முந்தினது சைஸில் பெருசு, பிந்தினது மகிமையில பெருசுன்னு. ஏன் விருப்பம்னா கையை தட்டுனா போதும். மகிமா பயங்கரமா இருக்கும். இந்த ஆண்டுல மகிமா பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க, குச்சியிலிருந்து மெதுவா பேசுங்க. குச்சியிலிருந்து கூடாரம். ஒரு தடவை கூட சொல்லுங்க. அந்த வாலிபர்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். ஏன் ஆர்ப்பரித்தார்கள் தெரியுமா? அவங்க பிந்தின ஆலயத்தை கண்டதில்லை. எங்க தேசத்திலையும் ஒரு ஊழியம் வந்து விட்டதே, எங்க தேசத்திலே எழுப்புதல் வந்து விட்டது, எங்க தேசத்திலையும் கர்த்தர் வந்து விட்டாரு அப்படின்னு சொல்லி வாலிபர்கள் ஆர்ப்பரித்தார்கள். மகிமை பெரிதா இருக்கும். அழுகிற கொஞ்சம் பேர், அபிஷேகம் பெற்ற கொஞ்சம் பேர், ஆரவார போடுகிற கொஞ்சம் பேர், மகிமை பெரிதா இருக்கும். நான் முடிக்கிறேன். நான் ஒரு ஆணியா ஒரு வேளை நமக்கு ஒரு சின்ன பாட்டு பாட தெரியும், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஒரு வேளை 2 வசனம் சொல்ல தெரியும். யார் மூலம் கர்த்தர் பேச முடியும்? என்கிட்ட இந்த ஆலயத்தில் வச்சிருப்பாங்க இல்லையா கிளாக்கு, அந்த கிளாக்கு வசனம் சொல்லும் இல்லையா, அந்த வசனம் கூட என்கிட்ட பேசியிருக்கு. ஒரு தடவை ஒரு வாலிபர் கூட்டத்தில் பேச போகணும். வாலிபர் கூட்டத்தில் பேச போகிறதுக்காக நான் ஜோம் பண்ணுறேன், எனக்கு வசனம் தாரும். வசனம் கிடைக்கல. 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். வீட்டில் இருந்து கிளம்பிட்டேன், வசனம் கிடைக்கல. வண்டிக்குள்ளே இருந்து சோத்திரம் பண்ணுறேன், போராடுறேன், வசனம் கிடைக்கல. டக்குன்னு வண்டியில் போயிட்டு இருக்கும்போ எங்க முன்ன ஒரு வண்டி கிராஸ் பண்ணி போகுது. அந்த வண்டிக்கு பின்னாடி எழுதி இருக்கு, நீ எழுந்து வீட்டுக்கு போ. நீ எழுந்து வீட்டுக்கு போ. படப்படா வண்டிக்குள்ள இருந்து எழுதிட்டு டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணேன். அங்க கேம்புக்கு பிரசங்கம் பண்ண போயிட்டேன். அங்க பிரசங்கம் பண்ண போனா 3 நாள் கேம்பு. 3 நாள் கேம்பு. எனக்கு பிரசங்கம் முதல் நாள் சாயங்காலம். 3 நாள் கேம்பில் முதல் நாள் சாயங்காலம் எப்படி வீட்டுக்கு போன்னு பேச முடியும்?
நீ எழும்பி வீட்டுக்கு போன்னு பேசினா அங்கே இருக்கிற பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? ஓ, கர்த்தர் நம்மள்ட்ட இந்த கேம்பில் அட்டென்ட் பண்ண வேண்டாம்னு பேசுறாரு அப்படின்னு எழும்பி கிளம்பிட்டாங்கன்னா. நான் போய் இந்த சம்பவங்களை சொன்னேன். இப்படியாக எனக்கு இந்த வசனம் கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு பேசின பயங்கரமான அபிஷேகம். நான் கிளம்பி வந்துட்டேன். நான் கிளம்பி வந்து கேம்பு முடிஞ்சு பிள்ளைகள்கிட்ட சாட்சி சொல்லியிருக்காங்க. சாட்சி சொன்னப்பதான் தெரியுது 70% பிள்ளைகள் வீட்டோட தொடர்பில் இல்லை. அப்பா அம்மாவிட்ட போன் பேசுறது கூட இல்லை. இவங்க எங்க வராங்க எங்க போறாங்க அது ஒன்றும் வீட்டில் சொல்றதே இல்லை. அத்தனை பேரும் அன்னைக்கு முதல் நாள் ராத்திரி மீட்டிங் முடிச்ச உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம், நான் கேம்பில் இருக்கேன், கேம்பு முடிஞ்சு வீட்டுக்கு வருவேன், இனி உங்களை அழ வைக்க மாட்டேன்னு. நான் ருசிச்சு ஊழியம் செய்யறது வாலிபர்கள் நடுவில் ஆகும். ஏன்னா வாலிபர்கள் நடுவில் ஊழியம் செஞ்சா நம்ம சாகிறது வரை வாலிபனா இருப்போம். ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய வாலிபர் கூட்டம். நான் அங்கே போயிருந்தேன். பிள்ளைகள் இல்லையா, பிள்ளைகள் ஆனதுனால நான் அப்படியே சிரித்து கதை பேசி அவங்களுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மணி நேரம் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்தேன். அது ஒரு ராஜீவ் காந்தி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டினுடைய பில்டிங்கில் நடக்கிற மீட்டிங். அது பெரிய பெரிய சைஸான ஆடிட்டோரியம். நான் அப்படி பிள்ளைகள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கணும்னே, நான் பிள்ளைகள்கிட்ட அப்படி சும்மா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறேன். வீட்டில் எப்படி இருக்கணும், காலேஜில் எப்படி இருக்கணும், சர்ச்சில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சிரித்து பேசிகிட்டு இருக்கிறேன். பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மீட்டிங் போனப்போ நான் 40 நாள் உபவாசத்தில் இருக்கிறேன். டக்குன்னு எனக்கு உடம்பு என்ன தெரியுமா இப்படி ஆகிட்டு, என்னோட கண்ட்ரோலை தாண்டி என் உடம்பு இப்படி ஆகிட்டு. இப்படி ஆனதுதான் உண்டு. நான் நினைச்சேன், அங்க இருந்து அத்தனை பேரும் நினைச்சனும் இன்ஸ்டிடியூட் இடிஞ்சு விழுந்துன்னு அப்படி நினைச்சனும். பெஞ்செல்லாம் தொறிச்சுட்டு பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம அளவில் தூக்கி வீசிட்டு, அதாவது ஆவியானவர் இறங்க 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 ரெடியா இருக்கிறாரு. நான் இப்படி பேசி நிக்கிறதுனால ஆவியானவருக்கு இறங்கி அடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆவியானவர் என்ன பார்த்தாரு, இவனுக்கு டைமுக்கு பார்த்துட்டு இருந்தா சரியாவாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குச்சிலையும் ஒரு ஊழியம் இருக்கு. ஒவ்வொரு குச்சிலையும் ஒரு ஊழியம் இருக்கு. ஒரு ஆயுசு தானே உண்டுல்ல. நான் எல்லாம் இறக்க மாட்டேன். நான் எல்லாம் இறந்து போன பிறகு பாருங்க, சபை வரலாறு படிக்கிற ஆட்கள் ராபர்ட் ரொனால்டுன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் படிப்பேன். ஆனால் பொறாமையா இருக்குமே. ஒரு சப்ஜெக்ட் படிப்பணும். அதுக்காக தான் வாழ்றது. லெகசி. எப்படி லெகசி? அடுத்த ஆட்கள் எழும்பி சொல்லணும், வட இந்தியாவில் சொல்லணும், இந்நாள் கையிலாக்கும் அபிஷேகம் பெற்றேன்னு அங்கே சத்தீஸ்கட்டில் சொல்லணும், ராஜஸ்தானில் சொல்லணும், பஞ்சாபில் சொல்லணும், உலகத்தின் பல நாடுகளில் சொல்லணும். ஹல்லேலூயா. குச்சி கூடாரமாகிறது. எனக்கு இன்னைக்கு ஒரு தேவ சந்திப்பு உண்டாகணும். கர்த்தர் என்னோட தெளிவா பேசினாரு. நான் ஒரு தேவ தொடுதலை விரும்புறேன்னு சொல்றோம். கொஞ்சம் எழும்பி நில்லுங்க, நம்ம ஜபிக்க போறேனே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், தோளில கொஞ்சம் உயிர், கொஞ்சம் காலம்,
கொஞ்சம் நேரம், கொஞ்சம் தயை, கொஞ்சம் ஆணி. இப்போ நசரேயனான இயேசுவின் நாமத்தில் இங்கே அர்ப்பணிச்சு நிற்கிற அத்தனை பேர் மேலும் எழும்பி ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு அக்கினி அபிஷேகம் கையா தட்டி பட்டுடுங்க. நல்லா நல்லா கையா தட்டி எலும்பு நரம்பு கை காலு உச்சந்தலை முதல் உள்ள காலு வர அக்கினி அபிஷேகம். ஜப அக்கினி வந்து விழுது, தீர்க்க தரிசன அபிஷேகம் வந்து விழுது, ஊழியம் செய்ய வேண்டிய கிருபை வரங்கள் வந்து விழுது. ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷை பேசுங்க. 3, 2, 1 fire. சில ஆணிகளில் எண்ணெய் பூசுகிறார், சில ஆணிகளை நெருப்புல போடுறாரு, சில ஆணிகளை அக்கினி ஆக்குறாரு. இனி நீ சத்துருவின் தலையை உடைக்க போற. மிதி மிதி மிதி, நிக்கிற இடத்துல மிதி. பாதாளத்தின் ஆவிகளை மிதி மிதி, பொல்லாத ஆவிய மிதி மிதி, ஏன் மிதி ரிபாக்கா ராக்கத்தாரபா மிதி மிதி, தட்டி தூக்கு. உன் கையில அக்கினி, உன் கால்ல அக்கினி, உன் மேல அக்கினி பெற்றுக. உனக்கு இருக்கிற ஜப அபிஷேகம் ஒரு ஆணி, உனக்கு இருக்கிற பாடல் ஒரு ஆணி. அது சரியா சத்துருடைய தலையில பதியுது. விடாத விடாத, அது ஒரு ஆணி. தகப்பனே, எங்க தேசத்தில் இவர்களை பயன்படுத்துவீராக, பட்டணங்கள் தோறும் இவர்களை பயன்படுத்துவீராக. இந்த காலத்தில் உம்முடைய நாமத்தை உயர்த்த எவ்வளவு அபிஷேகம் தேவையோ அவ்வளவு அபிஷேகம் இப்போ இவர்கள் மேல். கையை உயர்த்தி ஆனா ஒன்று மட்டும் தெரியும். பாடிட்டே இருங்க. கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் நேரம், கொஞ்சம் உயிர், கொஞ்சம் தயவு, கொஞ்சம் நேரம், கொஞ்சம் காலம், கொஞ்சம் கிருபை, கொஞ்சம் தய, கொஞ்சம் உயிர் இருக்கு. நீ இன்னும் உயிரோடு தான் இருக்க, இன்னும் நீ உயிரோடு தான் இருக்க. சாத்தான் சொன்னா உன்னை உயிரோட இருக்க விட மாட்டேன்னு, ஆனா கர்த்தர் சொன்னாரு பிழைச்சு போ, நீ உயிரோட தான் இருக்க.
மட்டும் தெரியும் நான் உங்க ஒன்று மட்டும் தெரியும் நான் உங்க தோளில. மேலும் இது போன்ற வேதாகமத்தை குறித்ததான அநேக காரியங்களை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். எழுப்புதல் பெருமூச்சு